பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை பார்க்குறோம் பாஸ்டர். நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம். காரணம் தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. வேதனையோடு எங்கள் நாட்கள் நகருதுன்னு கலங்குறீங்களா? இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கும் பொழுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். அப்போ ஆண்டவர் மேலே பக்தியா, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்போது துன்பங்களும் போராட்டங்களும் வாழ்க்கையில் வரும். அதுக்கு தானே அர்த்தம். அப்போ எதுக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கணும்? நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் இயேசுக்கிட்ட வந்தோம். ஆனால் இயேசுக்கிட்ட வந்து பக்தியாக நாம் இருந்தால் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சகிக்கிறோம், பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அனுபவிக்கிறோன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ எதுக்கு இயேசுக்கிட்ட வரணும்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவ வாழ்க்கை துன்பம் நிறைந்தது தான், போராட்டம் நிறைந்தது தான். ஆனால் இந்த போராட்டங்களுக்கு நடுவில், இந்த துன்பங்களுக்கு நடுவில் நம்மை கரம் பிடித்து அழைத்து சமாதானத்துக்குள்ளும் சந்தோஷத்துக்குள்ளும் பிரவேசிக்க செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த வசனத்துக்கு மேல் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறாரு, எவ்வளோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றின் உண்டு கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளோ துன்பங்களை நான் சகித்து கொண்டேன், பொறுத்து கொண்டேன். ஆனால் அந்த துன்பங்களை விட்டு என் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி காத்து கொண்டார். என் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீது சொல்லும்போது, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஆம் தேவ பிள்ளையே, பாடுகளும் உபத்திரங்களும் நம்மை முடங்க செய்யாது, ஆண்டவரோடு நெருங்க செய்யும், ஆண்டவரை பிடித்து கொள்ள செய்யும். நான் எப்படி யோசிப்பேன், ஒவ்வொரு முறை என்னுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்களை கடந்து வரும்பொழுதெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரை இந்த முறை நீங்கள் போன முறையை விட இந்த முறை ரொம்ப அன்புள்ளவராக இருந்தீங்கப்பா. உங்கள் அன்பை இன்னும் ருசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் அந்த உபத்திரங்களும் பாடுகளும் என்னை முடக்கலை. நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் போராட்டங்கள், ஒரு பக்கம் உபத்திரவங்கள், ஒரு பக்கம் வேதனைகள், ஒரு பக்கம் வியாதிகள், பலவீனங்கள், என்ன வந்தாலும் சரி எதுவும் என்னை முடக்க முடியாது. ஏனென்றால் மரண இருளில் நடந்தாலும் என்னோடு கூட இருக்கிற, என்னை தேற்றுகிற ஒரு தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தீயும் தண்ணீரையும் தாண்டி வரும்படியா செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அக்கினியில நடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த அக்கினி உண்மையிலே பற்றாதபடி, அதில் மூழ்கி போகாமடி உன்னை காக்கிற ஒரு தெய்வம் உனக்கு என்பதை மறந்து போகாதே. தைரியமாயிரு. துன்பம் வரும், பாடுகள் வரும், ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவருக்கு சாட்சியாய் என்னை நிறுத்துவார் என்று நீங்கள் நம்புனீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா, கர்த்தர் கரம் இன்றிலிருந்து வித்தியாசமாக உங்களை நடத்தும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் மூலமாக அநேகர் உள்ளத்தில் நீர் பேசியிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.